இந்த பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் எம்ஜிஆர் பேர் ஆட்சி காலத்துல நடக்கல, காமராஜர் பேர் நடக்கல, ஏன் இவங்க நடக்குது? ஒரு இன்சிடென்ட் ஆந்திரா நடந்தது. 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண 4 வருஷம் முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி நினைக்கிறப்போ அப்ப என்ன பண்ண சொன்னவன்னா அந்த போலீஸ் கமிஷனர் அவர் வந்து ஐபிஎஸ் வந்து கர்நாடகா இங்க ஆந்திரா கேட்கிறவர் போலீஸ் கமிஷனர். சரி 4 பேர் கூட்டிட்டு போறாரு ஸ்பாட்டுக்கு, எப்படா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. எல்லாம் வந்து ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன் பண்ண உடனே இப்படி பண்ணோம்னு சொன்ன உடனே ஸ்பாட்லேயே சுட்டாங்க கமிஷனர். யாராவது கேள்வி கேட்டா ஆந்திராவில் ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருந்ததா? அந்த தைரியம் போலீஸ்காரங்களுக்கு வர வரைக்கும் தமிழ்நாட்டை யாராலும் கடவுளாலும் காப்பாற்ற முடியாது. கல்வித்துறை வந்து மாநில மத்திய அரசுல சேர்த்துட்டீங்க. கல்லூரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட போகுது. 10th + 2 வரையும் பார்த்தீங்கன்னா மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. ரைட்டுங்களா? நீங்க கல்லூரின்னு சொல்லிட்டு அப்ப உயர்கல்வித்துறை அமைச்சர்ன்ற போஸ்டிங் எதுக்காக வச்சிருக்காங்க சார்? அது ஒரு டம்மி பீஸ் சார். இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மாணவர்கள் படிக்கும் ஒரு பொழுதுபோக்கு மால் கிடையாது. மாணவர்களுடைய வாழ்க்கை உருவாக்குற ஒரு கோவில், ஒரு சார்ந்த விஷயம், எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த இடத்துல அசட்டுத்தனமா யாரோ ஒரு அரசியல்வாதி, யாரோ ஒரு அரசியல் அடிப்பொடி அங்க அசட்டுத்தனமா உள்ள போயிட்டு வரான், மாணவர்களை மாணவிகளை சீண்டான். தொடர்ந்து இந்த மாதிரியான சீண்டுதல் விளையாட்டுகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி அக்கிரமங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற போது இந்த பிரச்சனை காவல்துறைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஊடக செய்தி தான். நான் என்ன கேட்கிறேன், அது உண்மையாக இருந்தால் ஏன் அவன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? இப்ப காவல்துறையுடைய பொறுப்பு அதிபதி யாரு? இப்ப காவல்துறை நடவடிக்கை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் காவல்துறை. பாதிக்கப்பட்ட பெண்மணி, பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய வாழ்க்கை சார் யாரோ ஒரு இடத்துல நடக்கல சார், அந்த காலேஜோட யூனிவர்சிட்டியில நடக்குது. அந்த யூனிவர்சிட்டியுடைய ஹெட் ஆஃப் கமாண்டர் யாரு? அவங்க ரிசைன்மென்ட்ல வெளில போணும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை, பொறுப்புணர்வு, தாய் ஸ்தானம் தகப்பன் ஸ்தானம் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்புணர்வு யார்கிட்ட இருக்கு? கல்வியோட அதிகாரிகள் கிட்ட தானே இருக்கு. அப்ப அந்த யூனிவர்சிட்டியில இருந்த தலைமை நிர்வாகியில இருந்து கீழே வட்ட அடிமட்ட செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாம் குற்றவாளிகள் தானே. 3வது கண் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சிசிடிவி கேமராக்கள் பயனளிக்கல. உங்க மாவட்டத்துல செய்யாறுன்னு ஒரு பகுதி சார், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம், ஒரு திமுக கொடியோட உள்ள போய் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்ற பேர்ல 10 மணிக்கு அந்த கார் உள்ள போகும். 2 கார் உள்ள போங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், உள்ள போய் ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து போர்ட் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு பெரிய தப்பு! ஒவ்வொரு முறையும் அடியே நான் நேரடியாவே பார்த்து செக்யூரிட்டி கிட்ட வான் பண்ணி விட்டுட்டு தான் வரேன். ஆனால் எதுக்காக கேட்டா, சார் உள்ள கான்ட்ராக்ட் வேலை பாக்குறாங்க. என்ன மயிருக்கு கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன், வந்தியா பாத்தியா போய் சொல்ல வேண்டியதானே. என் மாணவ மாணவியர்கள் இருக்கிற நேரம் காலைல 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 7 மணி வரையும் அங்க புடுங்குற வேலையா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா யார் குற்றவாளி? அந்த பொண்ணை வச்சு அரசியல் பண்ணிட்டீங்களா? இது ஒரு அரசியல். ஆமா சார். இன்னைக்கு ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமை குரல் கொடுக்கறாங்களே தவிர சொல்யூஷன் கேள்விக்குறிதான். இது எந்த இடத்துலயுமே தீர்வாகாது. உலகெங்கும் இருக்கின்ற மேன்பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு பலரும் வந்து சந்திச்சிருக்குது அப்படின்ற வகையில் தான் பதிவு செய்கிறாங்க. அகச நீங்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து அடிப்படையில் வந்து நம்ம அந்த நிர்பயா வழக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான அரசியல்வாதிகள் அடிதடி, இப்போ உங்கள் பாஷையில் சொன்னீங்கன்னா அந்த பொடிசு கிடிசுலாம் வந்து பெரிய அளவில் பேசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பெரிய அளவன் மௌனம் சாதிக்கிறதும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் வந்து போராட வரோம், இல்லை என்னுடைய கருத்தை பதிவு செய்ய வரேன் அப்படின்னு அந்த வாசப்படியை நெருங்கும் போதோ, இல்லை வந்து அவங்களுடைய 2 சக்கர வாகனத்தையோ 4 சக்கர வாகனத்தையோ நிறுத்திட்டு வெளியே வரும்போது போலீஸ்காரங்க ஒரு ஆளாக கூட அரெஸ்ட் பண்ணி, ஒரு பஸ்ஸில் ஒரே ஆள் 2 ஆளை கூட வந்து அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறோம்? இந்த யூனிவர்சிட்டியில் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்த இந்த பாலியல் சீண்டல், பாலியல் பிரச்சனை அப்படிங்கிறது முதல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சமூக சேவகர், பத்திரிகையாளரை சார்ந்தி மக்களில் ஒருவனாக இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஸோ பேசிக்காக இது யார் பொறுப்பு அப்படின்னா, குற்றவாளி XYZ யாரோ ஒருத்தனை கையை காமிக்கிறாங்க, அவன் திடீர்னு நேற்றுக்கு முளைச்ச காலம்லாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட அவன் மீது 15க்கும் மேற்பட்ட இந்த மாதிரியான சீண்டல்களான வழக்குகள் 15 வழக்குகள் அந்த மேல இருக்கிறதாவும், அவன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காவல்துறைக்கு தெரியுமா 15 வழக்கு இல்ல வழக்கு இருக்கிறது பத்திரிகை ஊடகங்கள்ல வரும்போது எப்படி அவங்களுக்கு தெரியாம காவல்துறைக்கு 100% தெரியும், தெரியாமலாம் இருக்காது. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இடத்துல பிரியாணி விற்கிறவன் அவனை எப்படி பண்றாங்கன்னா, சாதாரண ஒரு பிரியாணி விற்கிறவன் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மாணவர்கள் படிக்கும் ஒரு பொழுதுபோக்கு மால் கிடையாது.
மாணவர்களுடைய வாழ்க்கை உருவாக்குற ஒரு கோவில், ஒரு சார்ந்த விஷயம், எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த இடத்துல அசட்டுத்தனமா யாரோ ஒரு அரசியல்வாதி, யாரோ ஒரு அரசியல் அடிப்பொடி அங்க அசட்டுத்தனமா உள்ள போயிட்டு வரான், மாணவிகளை சீண்டான். தொடர்ந்து இந்த மாதிரியான சீண்டுதல் விளையாட்டுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி அக்கிரமங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற போது இந்த பிரச்சனை காவல்துறைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஊடக செய்தி தான். நான் என்ன கேட்கிறேன், அது உண்மையாக இருந்தால் ஏன் அவன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல? இப்ப காவல்துறையுடைய பொறுப்பு அதிபதி யாரு? இப்ப காவல்துறை நடவடிக்கை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் காவல்துறை. ஆமா, தனிப்பட்ட இன்னைக்கு கக்கன் பீரியட்ல முடிஞ்சு போச்சுங்க. காமராஜர் பீரியட்ல தான் தனி ஒருவருக்கு காவல்துறை அமைச்சர்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. காவல்துறை அமைச்சர் பொறுப்பே இன்றைய காலகட்டங்கள்ல அம்மையார் ஜெயலலிதா காலகட்டங்கள்ல இருந்து, கருணாநிதி காலகட்டங்கள்ல இருந்து, ஓபிசி எடப்பாடியார் காலகட்டங்கள்ல இருந்து அவங்க யார் முதலமைச்சரோ அவங்க கண்ட்ரோல்ல தான் அந்த இலக்காவை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொத்தடிமைகளாக, வாட்ச்மேன்களாக, வீட்டு வேலைக்காரங்க காவல்துறையை தான். சார் இப்படி சொல்லக்கூடாது. இப்படி எப்படி சார் சொல்றீங்க? ஒரு குற்றவாளி மேல 15க்கும் மேற்பட்ட நிலுவையில் இருக்குன்ற போது ஏன் அவனை புடிச்சு உள்ள போட? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிக்குள்ள எப்படி ஒருத்தன் உள்ள போலாம்? சரி, அவனை குற்றவாளின்னு நேத்து புடிச்சு உள்ள போடுறீங்க. அப்ப யூனிவர்சிட்டியோட நிர்வாகிகளை யார் புடிச்சு உள்ள போடுறது? ஒரு ஐடி நிர்வாகி நைட் 12 மணி வரைக்கும் அங்கே பார்த்துட்டு உங்களை நம்பிதான் மாணவிகளை நாங்கள் அனுப்புறோம், மாணவர்களை நாங்கள் அனுப்புறோம். மாணவி மட்டும் இல்லைங்க, மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? புரியுதுங்களா? அப்ப அந்த மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை, பொறுப்புணர்வு, தாய் ஸ்தானம் தகப்பன் ஸ்தானம் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்புணர்வு யார்கிட்ட இருக்கு? கல்வியோட அதிகாரிகள் கிட்ட தானே இருக்கு. அப்ப அந்த யூனிவர்சிட்டியில இருந்த தலைமை நிர்வாகிகள் இருந்து கீழே வட்ட அடிமட்ட செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாம் குற்றவாளிகள் தானே. அமைச்சர், அந்த இலாக்கா அமைச்சர் குற்றவாளி தானே. சொல்லுங்க. அப்ப ஒரு சாரார் மட்டும் குறிப்பிட்ட என்ன அர்த்தம்? மிகப்பெரிய விஷயம் இது. இன்னைக்கு கடந்து செல்லும் நிகழ்வு கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்தவர்கள் இன்று அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததாகவும், தொடர்ந்து என் தம்பி அண்ணாமலை தலைமையில ஒரு போர்க்கொடியும், ஐயா எடப்பாடியார் தலைமையில ஒரு எதிர்ப்பு அலைகளும், நண்பன் விஜய் தலைமையில ஒரு அறிக்கையும் கூட்டறிக்கையும் வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே அரசியலுடைய சதுரங்க விளையாட்டா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது அரசியலா தான் இவங்க அவங்க தேவைக்கு குரல் கொடுக்கறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்மணி, பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய வாழ்க்கை. அப்ப சார் யாரோ ஒரு இடத்துல நடக்கல சார், அந்த காலேஜோட யூனிவர்சிட்டியில நடக்குது. அப்ப அந்த யூனிவர்சிட்டியுடைய ஹெட் ஆஃப் கமாண்டர் யாரு? அவங்க ரிசைன்மெண்ட்ல வெளில போகணும். பிரின்சிபல் யாரு சொல்லுங்க? அந்த சேர்மன் வெளியில போயிருக்கணும். உண்மையா இல்லையா? அத்தனை அன்னைக்கு டியூட்டியில இருந்த அத்தனை பேருமே வெளில போயிருக்கணுமே. அந்த இலாக்கா அமைச்சர் வெளில போயிருக்கணுமே. தார்மீக பொறுப்பேற்றிருக்கணுமே. ஏன் ஏத்துல தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் குற்றவாளிங்கிறாங்க, மாணவர் பிரிவை சார்ந்தவருங்க இருக்கிறாங்க. ஏன் அந்த மாணவர் பிரிவுடைய தலைவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கல? ஆமான், என் கட்சியை சார்ந்தவன் தான், அவனை கட்சியில இருந்து நீக்கிறேன்னு ஏன் சொல்லல? விஜய் சொன்னாராங்க. விஜய் ஒரு பிரச்சனை வந்தோடனே கட்சியை விட்டு நீக்கிட்டேன்னாங்களே, ஏன் இவனுக்கு அந்த வேகம், அந்த உத்வேகம் ஏன் வரல? அந்த கல்லூரியில இரவு நேரத்துல அந்த யூனிவர்சிட்டில வெளியால் எப்படி சார் உள்ள போவோம்? மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சிசிடிவி கேமராக்கள் பயனளிக்கல, பதிவு செய்யப்படுற காட்சிகள் கிடைக்கல. எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்லயும் பாதுகாப்பு கிடையாதுங்க. இல்ல, பெரும்பாலான குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிற இடத்துலதான் குறிப்பா வேலை செய்யல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல திரு விவசாய ஜெயராமனுடைய பூர்வீக மாவட்டம் தான் திருவண்ணாமலை மாவட்டம். உங்க மாவட்டத்திலே நான் சொல்றேன், உங்க மாவட்டத்துல செய்யாறுன்னு ஒரு பகுதி சார். அந்த செய்யாறு பகுதியில கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம், ஒரு திமுக கொடியோட உள்ள போய் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்ற பேர்ல 10 மணிக்கு அந்த கார் உள்ள போகும். 2 கார் உள்ள போங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், உள்ள போய் ஆபீஸ் ரூம்ல உட்காந்து போர்ட் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு பெரிய தப்பு! ஒவ்வொரு முறையும் நான் நேரடியாவே பார்த்து செக்யூரிட்டி கிட்ட வான் பண்ணி விட்டுட்டு தான் வரேன். ஆனால் எதற்காக கேட்ட சார், உள்ள கான்ட்ராக்ட் வேலை பாக்குறாங்க. என்ன மயிருக்கு கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன்? வந்தியா பாத்தியா போய் சொல்ல வேண்டியதானே. என் மாணவியர்கள் இருக்கிற நேரம் காலைல 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 7 மணி வரையும் அங்கே புடுங்குற வேலையா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா யார் குற்றவாளி சொல்லுங்க? இது நடக்கும் சார். தெரிஞ்சு ஒரு பாலியல் குற்றம், தெரியாமல் இது யார் காரணம்? இப்ப ஆனா உன்னா என் இலாக்கா மேல, என் இலாக்காவை தொட்டிட்டியா, உன்னை ஒன்றில் பண்ணிடுவேன். எங்க என் தம்பி அன்பில் மகேஷ்
என் துறை இல்லைன்னு சொல்லுவியா? இதுவும் எஜுகேஷன் சார்ந்த துறை தான். நீ 5ஆம் கிளாஸுக்கு பாக்குறியோ இல்ல 12ஆம் கிளாஸுக்கு பாக்குறியோ இல்ல காலேஜுக்கு துறை அமைச்சரையோ தெரியாது. ஆனால் நீயும் கல்வித்துறை அமைச்சர் தான். பொறுப்பேற்றுக்கிட்டு வீட்டுக்கு போ. இல்ல இந்த இதை பொறுத்தளவுக்கு உயர்கல்வித்துறை எந்த கல்வித்துறை அமைச்சரா இருந்தாலும் சரி, வாய்க்கிலேயே பேசின பொன்முடி அவர்கள் இருந்து பொன்முடியோ அன்பில் மகேஷோ மு.க. ஸ்டாலினோ உதயநிதியோ ஏன் மாணவர்கள் குழந்தைகளை நம்பி எஜுகேஷன் மினிஸ்டர்களை நம்பி எல்லாரையும் நம்பி தான் சார் அனுப்புறோம். மாணவர்கள் எங்க குழந்தைங்க தான். கிட்டத்தட்ட 8-9 கோடி தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு தாய் தகப்பனா நானும் சொல்றேன். ஓகேங்களா? 2 குழந்தைங்களுக்கு தாய் தகப்பன் நானும் சொல்றேன். நான் சொல்றேன் சார், உங்களை நம்பி தான் அனுப்புறோம். காவல்துறையை நம்பி தான் அனுப்புறோம். எஜுகேஷன் மினிஸ்டர்களை நம்பி தான் அனுப்புறோம். உள்ள இருக்கிற வாத்தியார்களை நம்பி தான் அனுப்புறோம். பிரின்சிபலை நம்பி தான் அனுப்புறோம். மாதிரி சமூக சேவகர்களை நம்பி தான் அனுப்புறோம். ஆனா நீங்க எல்லாம் அரசியல் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் சரி, இது அந்த பொண்ணை வச்சு அரசியல் பண்ணிட்டீங்களா? இது ஒரு அரசியல். ஆமா சார், இன்னைக்கு ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமை குரல் கொடுக்கறாங்களே தவிர சொல்யூஷன் கேள்விக்குறிதான். இது எந்த இடத்துலயுமே தீர்வாகாது. நீங்க சொல்லுங்க கோபாலையா, நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க பொதுவா வந்து திமுகவுடைய ஆதரவாளர்னு கேள்விப்பட்டேன். இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக ஆதரவாளரா இல்லாம நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு மனித தன்மையோட பொதுமக்களில் ஒருவராகவும் உங்களுடைய பெண் வந்து இப்படி பாதிக்கப்பட்டு இருந்தால் எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? அப்படி நான் எதிர்பார்க்கிறேன். முதலாவது என்ன திமுக ஆதரவாளர்னு சொல்றதே தவறான விஷயம். இது உங்களுக்கு தவறான தகவல் பகிரப்பட்டு. நான் ஒரு சமூக ஆர்வலர். இந்த சமுதாயத்துக்காக சமூக பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிறவன். அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வந்தால் நிச்சயமாக குரல் கொடுப்போம். அது யார் வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம். சரி, இதை எப்படி பார்க்க? அதாவது நீங்கள் நிறைய பேர் பேசிட்டு ஐயா பேசினார், நண்பர் ஆகாஷ் சுதாகர் அவர்கள் பேசினார், நிறைய விஷயம் ஆக்ரோஷமாக பேசினாங்க. இதில் ஒரு உண்மையை நீங்கள் வந்து பார்க்காம விட்டுட்டீங்க. அதாவது இது முழுக்க அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ஒன்றும் இல்லை. இது கவர்னர் கண்ட்ரோலில் இருக்குது. அதை நீங்க விட்டுட்டீங்க சார். தமிழ்நாட்டுல தான் சார் இருக்கு. தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நாளைக்கு கவர்னர் இன்னைக்கு 5 வருஷம் இருப்பாருங்க, அடுத்த வருஷம் போயிடுவாருங்க. தமிழ்நாடு கண்ட்ரோல் தான் இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க என்ன மிலிட்டரியை கூப்பிடுவீங்களா? ஒரு விஷயம் இப்ப கவர்னர் கிட்ட இருக்க ஆர்மியை கூப்பிடுவீங்களா? முன்னாடியே கூப்பிடுவீங்களா? தமிழ்நாடு காவல்துறைக்கு தானே சார் போவீங்க. முடிச்சிருங்க. அப்ப எப்படி சொல்லுவீங்க கவர்னர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு? முடிச்சிருங்க. அதாவது அப்படி ஆரம்பிக்கிறதே தவறு. கரெக்ட்ல. உண்மையான விஷயம் அது. அப்ப வந்து இதுக்கு பாதுகாப்பு கண்ட்ரோல்ல இருக்கு முக்கியம் கிடையாது சார். இதுக்கு ஸ்கூல்ல உங்க குழந்தைய படிக்க அனுப்புவீங்க. ஸ்கூல் அப்பன் பேர்ல இருக்குதா, புள்ள பேர்ல இருக்கா, பொண்டாட்டி பேர்ல இருக்கா, ஒப்பாட்டி பேர்ல இருக்கான்றதெல்லாம் கேள்வி கிடையாது. அந்த ஸ்கூல் ஒரு பேனர் யார் கண்ட்ரோல் குழந்தைகளை படிக்க ஸ்கூல் யார் கண்ட்ரோல்? ஸ்கூல்ன்றது வேறு, கல்லூரி என்பது வேறு. யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் கவர்னர் பிரச்சனை கிடையாதுங்க. நான் முதலமைச்சர் தான் கேள்வி கேட்க இல்ல. நான் தவறான விஷயம். இல்ல நீங்க நீங்க பதிவு செய்ய வரதை பார்த்தா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கல்லூரி வந்து அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கவர்னரோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா, அதனால பாதுகாப்பு குறைபாடு வந்து கவர்னர் தான் பொறுப்பெடுக்கணும். அது வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்க பதிவை நான் புரிஞ்சுக்கிறேன். காவல்துறை அப்படி இல்ல, நீங்க அப்படி சொல்லுங்க. ஆரம்பிக்கிறது இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. திமுக மு.க. ஸ்டாலினுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி எனக்கு மு.க. ஸ்டாலின் எனக்கு மாமனா மச்சான் கிடையாது. இல்ல இது வந்து ஒரு முன்னேற்ற கழகத்துக்குள்ள மாமனா மச்சான் நீங்க பேசும்போது அமைதியா இல்ல சார். அதெல்லாம் கிடையாது. நான் முடிச்சறேன் இருங்க. பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா நான் கேக்குறேன். இல்ல அதே தான் நானும் சொல்ல வரேன். ஒரே நிமிடம். 2 பேருமே அதுல வந்து பொறுப்பா இல்ல ஒரே நிமிடம் நீங்க புரிஞ்சுக்கணும். மாநிலத்தோட ஆளுநருக்கே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் காவலர்களை நிறுத்தியிருக்கு. நீங்க அவங்க வாசப்படியில போய் பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கிற சூழல்ல வந்து கவர்னர் வந்து பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்ன்றது சார். இது அட்மினிஸ்ட்ரேஷன் குறை என்பது கவர்னர் சார் பொறுப்பெடுக்கணும். மத்த நொட்ட வரல கவர்னர். இல்ல காலேஜ்ல நொட்ட வரல கவர்னர். இந்த மைத்துக்கு நீ நொட்ட வரல. இல்ல அப்ப கவர்மெண்ட் வந்து நீ குறை சொல்லக்கூடாது. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆதரிச்சு பேசல. அப்சல்யூட்லி இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் காவல்துறை வந்து நீங்க குறை சொல்லக்கூடாது.
காவல்துறை அவர்கள் கடமை செய்தால் காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. இது பின்னாடி நிறைய விஷயம் கைகள் கட்டப்பட்டதுன்னா யாரு கட்டிருக்காங்க? கவர்னர் கட்டிருக்காரா? கவர்னர் கட்டிருக்காரு, ஆட்சியர் கவர்னர் கட்டிருக்காரு. தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை யாரு கண்ட்ரோல்ல? உங்களுக்கு தெரியாம அதோட மந்திரி யாரு? காவல்துறை பேசுறீங்க. தமிழ்நாடு காவல்துறையோட மந்திரி யாரு சார்? நீங்க திமுக ஆதரவாளர். நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. பாலியல் வன்கொடுமை காலேஜ்ல நடந்ததா பப்ளிக்ல நடந்ததா? காலேஜ்ல நடந்தது. அப்ப காலேஜ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? காலேஜ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? அதோட சான்சலர் யாரு? அதோட கண்ட்ரோல்ல யாரு? கவர்னர். கல்வித்துறை வந்து மாநில மத்திய அரசுல சேர்த்துட்டீங்க. கல்லூரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட போகுது. 10th +2 வரையும் பார்த்தீங்கன்னா மாநில அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. ரைட்டுங்களா? நீங்க கல்லூரின்னு சொல்லிட்டு அப்ப உயர்கல்வித்துறை அமைச்சர்ன்ற போஸ்டிங் எதுக்காக வச்சிருக்காங்க சார்? அது ஒரு டம்மி பீஸ் சார் இது. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து டம்மி போஸ்ட்ல இருக்காரு. டம்மி போஸ்ட். உண்மைதான். அன்பில் மகேசன் டம்மி, பொன்முடியன் டம்மி. பொன்முடி இல்ல, இப்ப வேற மாத்திட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு மாத்திப்பாங்க. அவங்களுக்கு பொட்டி ரொம்ப மாத்திக்கிடுவாங்க. அது வேற விஷயம் வச்சுங்களா? அன்பில் மகேஷ் இல்ல. இப்ப சார் என்னோட கேள்வி என்னன்னா, காவல்துறை பாதுகாப்பு சார் நீங்க சொல்லிட்டீங்க மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கா மாநில அரசு கண்ட்ரோல்ல? இது இந்த இல்ல முடிச்சது உங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, நிகழ்வு இருக்குல்ல, அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அந்த காவல்துறை தான் எனக்கு என் கண்ட்ரோல்ல இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிருக்கோம், மத்திய அரசாங்கத்துக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு உடனடியா வந்து கன்வே பண்ணிருக்கலாம் வழக்கு. அப்படி இல்லை அப்படின்னா எங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நாங்க அதிபுத்திசாலிகள் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை, அதாவது ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த புகாருக்கு ஆளான இல்லை வந்து குற்றம் சாட்டப்பட்ட இல்லை குற்றம் செய்ததாக அறியப்படுகின்ற அந்த நபரை வந்து அடையாளப்படுத்தி உடனடியாக ஒளிவிலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கணும் அந்த நபரை. அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேர், அட்ரஸ் எல்லாமே இருக்கு. இது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்களும் சட்ட நிபுணர்களும் சொல்றாங்க. இது திட்டமிட்ட சதி செயல். திமுக அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் இல்லை குற்றவாளியாக அறியப்படுகின்ற நபர் திமுக பொறுப்புல இருக்கிறவர், அவரை வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயம் வந்து காவல்துறை என்பது அதனுடைய கடமையை செய்திருக்கிறது, அவரை கைது செய்திருக்கிறார்கள். இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு நிமிஷம் நான் கேள்வி கேட்டேன். புரிஞ்சிட்டேன் நான். தமிழ்நாடு காவல்துறை இந்த குற்றம் நடந்த இடத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது வந்து கவர்னரோட ஆளுகைக்கு உட்பட்டது, தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது காவல்துறை இதுக்கு கடமைப்பட்டது இல்லை, கடமைப்பட்டது இல்லைன்னு சொல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதாவது காவல்துறை இதுல எதுல வராங்க அப்படி பங்குன்னு பாத்தீங்கன்னா, இது பிரெமிசஸ் வந்து காலேஜ் பிரெமிசஸ்குள்ள நடக்குதுங்க. ஓகேங்களா? காலேஜ் பிரெமிசஸ் நடக்கும்போது காலேஜ் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகேங்களா? மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கும்போது சான்சலர் கவர்னர் தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். அப்போ அது நிர்வாக குறைபாடு. ஒருத்த பட்ட பகலையோ ஒரு இரவிலையோ ஒரு வெளி மனிதன், ஒரு பொறுக்கி, ஒரு ரவுடி, ஒரு திமுக கட்சிக்காரன், திமுக கட்சிக்காரன் சைதை பகுதியினுடைய மாணவர் அணி செயலாளர் அவன். நீ திமுக கட்சின்னு சொல்றதுக்கு அவன் பயப்படுறான். நீ காவல்துறை பயப்படுது. ஏன்னா மற்றவங்களாம் பாத்தீங்கன்னா அதிமுக நிர்வாகி கைது. அப்ப ஆட்சியாளர்களை பார்த்து காவல்துறை பயப்படுது, திமுக பார்த்து பயப்படுதுன்னு எடுத்துக்கோ. ஆட்சியாளர்களை பார்த்து திமுக காவல்துறை பயப்படல. அப்ப ஸ்டாலின் வந்து அவர்களுடைய பொறுப்பாளர்களை பார்த்து, அவர்களுடைய தொண்டர்களை பார்த்து பயப்படுது. காவல்துறை திமுகனுடைய வீட்டு வேலைக்கான வேலை செய்யுது. அவ்வளவுதான். இல்ல சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, காவல்துறை வந்து திமுகவை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் காவல்துறை. பயம் இல்ல சார். அப்ப காவல்துறை அதாவது ஸ்டாலின் வந்து குற்றவாளிகளா இருக்கின்ற தன் கட்சியோட தொண்டர்களை பார்த்து பயப்படுறான்னு சொல்ல வரீங்களா? இல்ல காவல்துறை வந்து பயப்படல. காவல்துறை எப்பவுமே ஒரு கண்ணியமானது, அதுக்கு முன்பு ஒரு பவர் இருக்கு, அது என்னைக்கும் பயப்படாது. ஆனா ஆட்சியாளர்களுடைய நிர்பந்தத்தினால அது பெட்டி பாம்பா அடங்கியிருக்கு. அவ்வளவுதான். ஆட்சியாளர்கள் பெட்டிப்பாம்பாங்கிறது பாதிக்கப்படுறது மக்களா, மாணவர்களா? எங்க வீட்டு குழந்தை நான் என்ன சொல்றேன், பெட்டிப்பாம்பா இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன், காவல்துறை நீ தனிச்சே நீங்க செயல்பட விடணும். தனிச்சே எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி,
கலைஞர் பீரியட்ல இருந்தது. அது ஆகாஷ் ஒரு பதிவு சொன்னார், கக்கன் காலத்தில் தான் அமைச்சர் காவல்துறைக்கும் அவர் அமைச்சர் பதவி இருந்தது. அதுக்கப்புறம் கலைஞர் பீரியட்லாம் வந்த பிறகு அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. உண்மைதான், அது ஒத்துக்கிறேன். ஆனால் காவல்துறை தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்குது. இப்போ காவல்துறை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆட்சியில் வந்து அவங்களுக்கு சொல்படி இசைந்து தான் நடந்தாலும் காவல்துறை இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் சட்டப்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படி நடக்க முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் சட்டப்படி காவல்துறை நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடக்கவும் முடியாது அவங்களால. நடக்கவே முடியாது. நீங்க விவாதத்துக்கு பேசிக்கலாம், புது தகவலா இருக்கு. இங்க விவாதத்துக்கு பேசிக்கலாம். காவல்துறை நடக்க முடியாதுங்க. அப்ப என்ன, எப்படிதான் செயல்படுறாங்க? தேவையான ஆட்களை ஐபிஎஸ் பதவியில போட்டுருவாங்க. இப்போ அதிமுக ஆட்சியில ஒரு ஐபிஎஸ் இருந்தாரு, ஒரு கமிஷனர் இருந்தாரு, ஒரு டிஜிபி இருந்தாரு. திமுக ஆட்சி வரும்போது ஸ்டாலின் வந்து ஒரு ஐபிஎஸ் ஒரு டிஜிபியை ஒரு கமிஷனர் மாத்துறாரு. ஏன் மாத்துறாரு? அவருக்கு ஆதரவான ஆளா தான் அவங்க போடுவாங்க. போஸ்டிங்ல ஆதரவாளர்களை பார்த்து தான் போடுவாங்க. ஆதரவாளர் இது காலகாலமா நடக்குது. சட்டப்படியா நடக்குது இல்ல, சட்டப்படியா நடக்கல. நான் சட்டப்படியா பொறுப்பாளர்களை நியமிக்கிறாங்க. சட்டப்படியால காவல்துறை போஸ்டிங்லாம் வரல. அரசாங்கத்து அவங்க இப்ப ஸ்டாலின் நான் முதலமைச்சர், எனக்கு சாதகமான ஆளா தான் நான் அந்த பதவியில போட முடியும். சாதகமான ஆளுன்னா சட்ட விதிகளுக்கு முரணானது முரணானது சார். காவல்துறையில அப்படிலாம் நடக்குது. அப்படிதான் நடக்குது. ஐயா, அந்த குற்றவாளி என்பவன் கிட்டத்தட்ட அவன் மேல 15க்கும் மேற்பட்ட அதே சொல்லி முடிச்சேன் உங்களுக்கு. இன்னொரு உங்களுக்கு தெரியாத தகவல் சொல்றேன், நீங்க அரெஸ்ட் பண்ணலங்கறத கேள்வி. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். அதே சரி, இப்ப சுதாகர் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள். சுதாகர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே வந்து சம்பந்தப்பட்ட நபர் மீது, அதாவது நீங்க சொல்ற மாதிரி திமுகவோட பொறுப்பாளராகவும் குற்றவாளியாகவும் அறியப்படுகின்ற அந்த நபர், அது பாலியல் வன்கொடுமை செய்த நபர் வந்து அவர் மீது ஏற்கனவே ஒரு 15 வழக்கு இருக்குது சார். ஏற்கனவே இப்போ நிறைய அதே காவல் நிலையத்தில் சம்மந்தப்பட்ட காவல்துறையே வந்து புகார் பதிவு செஞ்சு ஜெயிலுக்கெலாம் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அவரை ஏன் வந்து கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வைக்கல? அப்போ காவல்துறையும் இதுக்கு உடந்தையாக இருக்குன்ற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள். இந்த ஞானசேகர் மட்டும் இல்லைங்க, திமுக கட்சிக்காரங்க எத்தனை பேருமே எத்தனை கொலை வழக்கு, எத்தனை பாலியல் துன்பத்தில், எத்தனை நிலாக வரிப்புக்கு, எத்தனை குண்டாஸ் இருக்கு, எத்தனை நான் லிஸ்ட் கொடுக்கட்டுமா? நீங்க என்ன ஞானசேகர் மட்டும் டார்கெட் பண்றீங்க? மொத்த பேர் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. மொத்த பொறிக்கைகள் திமுக தான் இருக்கான் சார். இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இல்ல சார், மொத்த பொறிக்கை திருட ஐயோத்த மொத்த பேர் இருக்கான். இப்ப என்ன பண்ண பண்றீங்க? அரெஸ்ட் பண்ணா மொத்த திமுக கட்சியாரும் ஜெயில தான் இருக்கணும். ஓ, மொத்த திமுக கட்சியாரும் ஜெயில தான் இருக்கணும். இது புது தகவலா இருக்கு சார். இன்னொரு விஷயம் சொல்றேங்க, நான் எல்லாத்துக்கும் நான் பொதுவாக தான் பேசுறேன். நீங்க வந்து திமுக ஆதரவு நீ முத்திரை குத்திட்டு பேசுறீங்க. நான் திமுக ஆதரவுலாம் கிடையாது. இல்ல, அதனாலதான் ஒரு விஷயம் வருதுங்க. ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வேலை என்ன? அண்ணா யூனிவர்சிட்டி என்னங்க பண்ணும்? எஜுகேஷன் கொடுக்கணும். அவன் கிளப் நடத்துறான். உங்களுக்கு தெரியுமா யாருக்குன்னா? என்ன கிளப்? கிளப்னா எனக்கு புரியாது சார். கிளப்னா எல்லாமே இன்க்ளூடுங்க. அது இன்னும் விளக்கமா உங்களை விளக்கமா சொல்ல முடியாது. பள்ளி மாணவர்களே குழுவா இணைச்சு அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறது, இல்ல கலந்துரையாடல் இந்த மாதிரி விஷயங்கள் செயல்பாடுகள். அண்ணா யூனிவர்சிட்டி இங்க ஒன்று நடத்துறான். கிண்டி கத்திப்பா கீழே மேம்பாலம் கீழே வந்து ஒரு கிளப் நடத்துறான். அபிஷியலாவே நடத்துறான். அங்க பல விஷயம் நடக்குது. பார் நடக்குது, பார்ட்டி நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி இப்ப யார் கண்ட்ரோல்? இப்ப யாரு கேள்வி கேட்பீங்க? ஸ்டாலின் கேட்பீங்களா, கவர்னர் கேட்பீங்களா? இல்ல, எதுக்கு எடுத்தாலும் வந்து கவர்னர் குற்றம் சொல்கின்ற கவர்னர் குற்றம் சொல்லிட்டு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய ஸ்கூல்னா இல்ல சார், தமிழ்நாடு என்னோட ஸ்கூல்னா என்னோட பொறுப்பு என்னதான் கேள்வி கேட்டாங்க. இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியாம இருக்கா? ஏன் இது வந்து பொது ஸ்டாலின் உட்கார முடியாது? நீங்க இல்ல சார், கிளப் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, கிளப் நடத்துறாங்க, பதவி ஏற்றுக்கொள்வதுதான் கவர்னர். நிர்வாக ரீதியாக உயர்கல்வித்துறை அமைச்சர் மட்டுமே தான் நிர்வாகம் பண்ணணுமே தவிர கவர்னர் இல்ல இல்ல முதலமைச்சர் நீங்க சொல்லிட்டீங்களா? இல்ல நீங்க சொல்லிட்டீங்களா? கவர்னருக்கு இது சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. முதலமைச்சருக்கு கவர்னருக்கு இது சம்பந்தம் இல்ல சொல்லுங்க. முதலமைச்சருக்கு பதவி சம்பந்தம் கிடையாதுங்க. இது முதலமைச்சர் சம்பந்தம் இருக்கு. கவர்னர் வந்து முதலமைச்சரை மீறி செயல்பட முடியாது. முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்வது கவர்னர். கவர்னர் வந்து முதலமைச்சரை மீறி செயல்பட முடியாது. கவர்னர் பொறுப்பேற்க முடியாது. யூனிவர்சிட்டிக்கு யாரு கண்ட்ரோல்? இல்ல நீங்க எல்லாம் சேர்த்து இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் போன கவர்னர் தான் குற்றத்துக்கு ஆளே ஒரு இன்சிடென்ட் ஆந்திராவில் நடந்தது. 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண 4 வருஷம் முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி நடக்கிறப்போ அப்ப என்ன பண்ண சொன்னவன்னா, அந்த போலீஸ் கமிஷனர் அவர் வந்து ஐபிஎஸ் வந்து கர்நாடகா, இங்க ஆந்திரா கேட்கிறவர் போலீஸ் கமிஷனர்.
சரி 4 பேர் கூட்டிட்டு போறாரு ஸ்பாட்டுக்கு, எப்படா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. எல்லாம் வந்து ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன். பண்ண உடனே இப்படி பண்ணோன்னு சொன்ன உடனே ஸ்பாட்லேயே சொல்லிட்டாங்க கமிஷனர். யாராவது கேள்வி கேட்டா ஆந்திராவில் ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருந்ததா? அந்த தைரியம் போலீஸ்காரங்களுக்கு வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டை யாராலும் கடவுளாலும் காப்பாற்ற முடியாது.